நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் இந்த பதிவில் பார்க்கிறது ஒரு நல்ல பெருங்கூட்டான 4 பல் ஷோ குவாலிட்டி செவலை கிடாரி மற்றும் அதனுடைய கிடாரி கன்றோடனுங்க. மாடு கன்று இரண்டுமே சொல்லி சுத்தமுங்க. இந்த கிடாரியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி அமைப்புங்க. 4 பல் தரத்தில் நல்ல ஒரு பெருங்கூட்டான தோற்றத்தில்லைங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 6 பல் சேரும் பொழுது மாடு இன்னுமே நல்ல ஒரு எலும்பூக்கமான மாடாக வளர்ச்சி பெறுங்க. தலையீத்து கிடாரிகளை பொறுத்த வரைக்கும் நிறையா நண்பர்கள் வாங்குறதுக்கு பயப்படுவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மடிக்கூச்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிடாரியை பொறுத்த வரைக்குங்க மடிக்கூச்சம் என்பது ஒரு எல்லளவும் கிடையாதுங்க. எந்த மாடாக இருந்தாலும் நம்ம கட்டுத்தரைக்கு ஒரு வாரம் நல்லா பராமரித்து நல்லா அதனுடைய குணஸ்தாபங்களை தெரிந்த பிறகு தான் நம்ம விற்பனை பதிவாக பதிவு செய்வோங்க. ஸோ இந்த கிடாரியை பொறுத்த வரைக்குங்க நல்ல பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் ஈஸியாக ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறந்துக்கலாமுங்க. நம்ம கால் அணைக்கிற வீடியோவிலேருந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக பதிவு செஞ்சுருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க மாட்டோட குணம் என்பது எவ்வளோ ஒரு சால சிறந்ததாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறந்தாலும் சரி, அல்லது குண்டாவை கீழே வச்சோ இல்லை மடியில் வச்சோ பால் கறந்தாலும் சரிங்க. 2 விதமான வீடியோ பதிவுமே நம்ம போட்டிருக்கோங்க. அந்த அளவுக்கு கறவைத்திறனில் ஒரு குணத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாலச்சிறந்த மாடுங்க. ஸோ கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் கன்றுக்கு போக நேரம் 2 லிட்டர், அதாவது தலையீத்தில் 2 லிட்டர் என்பது ஒரு மிகுதியான கறவைத்திறனுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்குங்க 4 பல்லில் நல்ல இளம்பொருளுங்க. நீங்கள் 3ஆம் ஈத்து 4ஆம் ஈத்து கண்டிப்பாக குணத்துக்காக தேர்ந்தெடுப்பீங்க. அதே குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலையீத்து கிடாரி 4 பல் கிடாரி உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.